இவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதத்தில் முதல் தேதியிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று தேவ வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் சத்துருவினுடைய போராட்டங்கள், சத்துருவினுடைய சூழ்ச்சிகள், சத்துருவினுடைய தந்திரங்கள், பிசாசனுடைய கிரியைகள், அந்தகார வல்லமைகளுடைய தாக்கங்கள், இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து ஒரு விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் விரும்புகிறோம். அல்லேலூயா. பிசாசனுடைய தந்திரங்கள் சில நேரத்தில் வரும். பிசாசனுடைய எதிரான ஒரு காரியங்கள் பிரத்யட்சமாக சோத்திரம் வெளிப்படையாக சில எதிரான சூழ்நிலைகள் வரும். இப்படி ஏதோ ஒரு விதத்துல பிசாசானவன் நமக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய், நம்முடைய சரீர சுகத்திற்கு விரோதமாக, நம்முடைய குடும்ப சமாதானத்திற்கு விரோதமாக, சோத்திரம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக பல விதத்திலே அவன் செயல்படுகிறவனாய் காணப்படுகிறான். பிசாசனுடைய பெரிய வேலை என்ன தெரியுங்களா? ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிக்கணும். இதுதான் அவனுடைய பெரிய நோக்கமே. ஏன் அப்படின்னா, அவன் இருந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை வச்சார். ஏன்னா ஆண்டவரை துதிக்கிற இடத்துல அந்த தள்ளப்பட்ட தூதன் இருந்தான். அவன் தள்ளப்பட்ட பின்பு அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு, அந்த இடத்த நிரப்புறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை படைச்சார். என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவனை பாட, துதிக்க, ஆராதிக்க. அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், தேவன் மனுஷனை அவருடைய சாயலாகவே படைத்தார். ஆமென். சோ மனுஷனை ரொம்ப ஆண்டவர் நேசிச்சார். சோ ஆகினால மனிதனோடு கூட உறவிலே ஐக்கியத்தில் இருக்க ஏதேன் தோட்டத்துல பாருங்க, குளிர்ச்சியான பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் அவங்கள வந்து சந்தித்து அவங்களோடு உறவாடி கொண்டே இருந்தாராம். அப்போ பிசாசுக்கு என்ன பிடிக்கல? ஒற்றுமை பிடிக்காது பிசாசு. அல்லேலூயா. ஐக்கியமா இருக்கிறது பிசாசுக்கு என்ன பண்ணாது? பிடிக்காது. அப்போ தேவனோடு மனுஷன் ஐக்கியமா இருப்பத அவன் வெறுக்கிறவனா இருக்கிறான். ஆகினாலே அந்த மனிதனை பிரித்து விட விரும்பினான். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன், அவர் கலகத்திற்கு தேவன் அல்ல. பாருங்க, சிலுவையில கூட ஏன் ரத்தம் சிந்தி மரிச்சாரு? பிதாவை விட்டு பிரிந்திருக்கிற மனு குலத்தை சேர்ப்பதற்காக தான் தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தையே கர்த்தர் சிந்தினார். ஆமென். ஆனா பிசாசனுடைய நோக்கம் பிரிக்கணும், குடும்பத்தை பிரிக்கணும். முதல்ல ஆண்டவர்கிட்ட தான் நம்மளை பிரிக்கணும். அடுத்தது குடும்பத்துல பிரிவினை ஏற்படுத்தணும், சபையில பிரிவினை ஏற்படுத்தணும். இப்படி அவனுடைய தந்திரம் எல்லாமே பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும். ஜனங்களுக்கு ஜனங்க விரோதத்தை ஏற்படுத்த வேண்டும், பகையை ஏற்படுத்த வேண்டும், ஒருத்தரை அடிச்சு கொள்ளணும். இதுதான் அவனுடைய பெரிய திட்டம். ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன? தேவனுடைய காரியம் என்ன? எல்லாரும் ஐக்கியமாய், அன்பாய், சமாதானமாய், ஒரு மனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சோ ஆகினாலே பிசாசு பல விதத்துல நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் போராடி கொண்டுதான் இருக்கிறான். பல விதத்துல போராடுறான். அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னா ஆண்டவர் இன்னைக்கு இந்த மாதத்துல நமக்கு வாக்கு கொடுக்கிறார். முதல் காரியம், நீங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படிவதுனா என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து அதை கைக்கொள்வதுதான் உண்மையான கீழ்ப்படிதல். நம்ம நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றோம், நிறைய பேர் இயேசுவை சொந்த இரட்சகராய் இருதயத்துல ஏற்றுக்கொண்டோம். ஆனால் எத்தனை பேர் வசனத்திற்கு உங்களை கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுக்கிறீர்கள்? வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாம் தேவன் அழைத்த உடனே வருகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சிலதை விட்டுட்டு வாப்பா. எதெல்லாம் விடணும்? உன் தேசத்தை விட்டு, உன் தகப்பன் வீட்டை விட்டு,
உன் இனத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. இப்ப ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது வந்து விடுகிறது ஈஸி. ஆனா எதெல்லாம் விட்டுட்டு வர சொல்றாரோ அதை விட்டுட்டு வரணும். ஆமென், அல்லேலூயா, சோத்திரம். ஒரு வழி அருகே ஒரு குருடன் இருக்கிறான், பிச்சைக்காரனா இருக்கிறான், குருடனா இருக்கிறான். சோ அவன் பாருங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கத்துறான். சோ முதல்ல சீஷர்கள் எல்லாம் அவனை அதட்டுறாங்க. ஆனா பிற்பாடு அந்த சத்தம் அவன் உரத்த சத்தமாய் கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அவனை கூட்டு வர சொல்றார். அவன் எழுந்து வர சொல்ல அவனுடைய மேல் ஆடையை கழட்டி தூக்கி போட்டானான். ஆமென். சோ அது எதுக்குன்னா, அந்த தேசத்துல குருடர்களுக்கு அல்லது ஊனமுற்றவர்களுக்கு சில அடையாளங்கள் இருக்குமா. சோ அந்த மேலாடையை இனி எனக்கு இது தேவை படாதுன்னு சொல்லி தூக்கி போட்டு வந்தான். அது எதை காண்பிக்குதுன்னா, அவனுடைய விசுவாசத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. சோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிறோம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிந்து சிலவற்றை கழட்டி போட்டு சிலவற்றை தூக்கி போட்டு விட்டு நாம் போக வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசுவை நான் ரொம்ப நேசிக்கிறேன், ஆனா வார்த்தையை கடைபிடிக்கணும்பா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை சோத்திரம் நமக்காக எழுதி கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை மதித்து அந்த வார்த்தைக்கு இணங்க நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை சீர்படுத்தி கொண்டு நம்ம விட வேண்டியதை விட்டு விட்டு செய்ய வேண்டியதை செய்வதுதான் உண்மையான கீழ்ப்படிதல். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பிசாசு தந்திரமா என்ன செஞ்சிட்டானா, கீழ்ப்படியாத ஒரு காரியத்தை விதைக்கிறான். வசனம் சொல்லுகிறது ரோமரின் புஸ்தகத்துல, கீழ்ப்படியாமையினால தேவனுடைய கோபம் நம் மீது வருமா. அல்லேலூயா. அவனுடைய பெரிய திட்டமே என்னன்னா, கீழ்ப்படுகிற குணத்தை எடுத்து விட்டுட்டு கீழ்ப்படியாத ஒரு குணத்தை கொண்டு வந்துடுவான். இதுதான் பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம். நம்மில் எத்தனை பேர் அதை உணர்கிறோம்? வார்த்தை வரும்போது கீழ்ப்படுகிறோமா? ஊழியக்காரங்க சொல்லும் போது கீழ்ப்படுகிறோமா? பெரியவர்கள் சொல்லும் பொழுது கீழ்ப்படுகிறோமா? குறிப்பாக சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறோமா? வேதத்தை வாசிக்கும் போது உங்களுக்கான வசனங்கள் வரும் பொழுது அதற்கு அப்பொழுதே ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுகிறோமா? அந்த கீழ்ப்படிதலை தேவன் விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில பிசாசை துரத்தணும், பிசாசனுடைய கிரியைகளை எல்லாம் மேற்கொள்ளணும்னா ஃபர்ஸ்ட் காரியம் என்னன்னா, நீங்க எல்லாரும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம பிசாசை எதிர்த்து நின்னாக்கா, பிசாசை விரட்ட நினைச்சா அவன் ஓடவே மாட்டான். ஒரு முறை சோத்திரம் பிசாசுகளை விரட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்தை குறித்து பைபிள்ல அப்போஸ்தலர் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க? பிசாசுகளை விரட்டுறாங்க. பிசாசு பேசுது, இயேசுவையும் நாங்கள் அறிவோம், பவுலையும் நாங்க அறிவோம், நீங்க யாரான்னு சொல்லி அவர்கள் மேல் அந்த பிசாசுகள் பாய்ந்து அவர்களை அடித்து காயப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்களுடைய ஆடைகளை எல்லாம் கிழித்து சோத்திரம் நிர்வாணமாய் ஓட வைத்ததாம். அல்லேலூயா. ஆகினால நாம் பிசாசை மேற்கொள்ளணும்னா முதலாவது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் முதல் படி. இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள், பிசாசு கொண்டு வருகிற எந்த விதமான போராட்டத்தையும் நீங்க மேற்கொண்டு ஜெயம் எடுப்பதற்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது, நான் செய்ய வேண்டியது, தேவனுக்கு முற்றும் முடிய முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது ஒரு சில காரியத்தை கொஞ்சம் வேகமா நான் சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரம் 15 21 எழுதி கொள்ளுங்க. மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17 29. இந்த 2 பகுதியிலும் சொல்லப்படுகிற சம்பவம் ஒரே சம்பவம் தான். என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது. அவனுக்கு காக்கா வலிப்பு வருகிறது. அவன் வலிப்பினாலே தண்ணீரும் தீயிலும், அதாவது நெருப்பிலும் விழுந்து மரிக்கிற சூழ்நிலைக்கு நேராய் அந்த அசுத்த ஆவி அவனை நடத்துகிறது. இந்த மகனுக்கு சுகம் கிடைக்க வேண்டும். அவன் என்ன பண்றான்? இயேசுவினுடைய சீஷர்களிடத்தெல்லாம் கொண்டு போறான். சுகம் கிடைக்கல.
கடைசி எங்க வந்துட்டான்? இயேசுவினிடத்திலே வருகிறான். இயேசுவினிடத்துல வந்து என்னுடைய மகனுக்கு ஏதாவது செய்யக்கூடுமானா செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இல்லாதவனை போலவே அவன் பேசுகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஸ்தோத்திரம், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்ன பண்ணலாம்? காணலாம். விசுவாசிக்கணும். பாருங்க, இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அந்த தகப்பனுக்குள்ள ஒரு சத்தம் வருகிறது. என்ன சத்தம்னா, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். பாருங்க, உங்க வாழ்க்கையில பிசாசை விரட்டுவதற்கு முதல் காரியம் என்னதுன்னா விசுவாசம். அதாவது கீழ்ப்படிதல் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது காரியம் விசுவாசம். இந்த விசுவாசத்தோடு பிசாசை எதிர்க்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போகிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. என்ன விசுவாசம்? கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு விசுவாசம். அவருடைய நாமத்தில, ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில பிசாச ஓடுன்னு சொன்னா ஓடுன்ற விசுவாசம். இந்த நம்பிக்கையோடு, இந்த விசுவாசத்தோடு தாவீது கூட சொல்றாரு இல்லையா, கர்த்தரின் பட்சத்தில் இருக்க மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அப்ப ஆண்டவர் நம்முடைய பட்சத்துல இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு, அதிகாரத்தோடு, இயேசுவின் நாமத்தினாலே நாம் அதை கடிந்து கொள்ளும் பொழுது அது நம்மை விட்டு ஓடக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் அப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்குதோ அதை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு போ அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கடிந்து கொள்ளணும். உங்க வீட்டுக்குள்ள ஒரு நாய் வருது, என்ன பண்ணுவீங்க? முதல்ல வாயில சொல்லி பார்ப்பீங்க, அடுத்தது ஆமா அடிச்சிருவீங்கல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம எல்லைக்குள்ள பிசாசு வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள பிசாசு தந்திரமா வரும் பொழுது, அந்த தந்திரங்களை அறிந்து அவனை கடிந்து கொள்ளணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க மேல சண்டை போடக்கூடாது. அவங்களுக்கு பின்னாடி இருந்து அல்லது அவங்களுக்குள்ள இருந்து இப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற பிசாசுகளை இயேசுவின் நாமத்தில நம்ம கடிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, பேதுரு ஒரு இடத்துல என்ன பண்றாரு? அப்பாலே போ சாத்தானே என்றார். பேதுரு சாத்தானா? ஆனா அவனுக்குள்ள ஒரு தூண்டுதலை கொண்டு வந்தது சாத்தான். அந்த சாத்தானை கர்த்தர் கடிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆகையினால உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல சிலர் மூலமாய் வரும் பொழுது பிசாசை கடிந்து கொள்ளணும். நீங்க பிசாசை கடிந்து கொள்றேன் பாசு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க எதனா பேசும்போது நேரடியா பிசாசே போன்னு சொல்றாதீங்க. சண்டை இன்னும் பெருசாயிடும். என்ன செய்யணும்? உள்ளத்துக்குள்ள நாமத்தினால பிசாசே போ. எந்த இடத்துல எப்படி பேசணும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அல்லேலூயா. ஆமென். ஆமா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆக தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில பிசாசை மேற்கொள்ளணும்னா முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படியணும். ரெண்டாவது விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். மூன்றாவது நம்ம அதே பகுதியில பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை அதட்டினாராம். எப்படி பண்ணாரு? அதட்டினார். பிசாசம் மட்டும் அதட்டலங்க, இயற்கையை கூட அதட்டுறாரு. காற்றும் கடலையும் பார்த்து என்ன பண்ணாரு? அதட்டினார். அமைதலா இரு. இது எதை காண்பிக்கிறதுனா அதிகாரத்தை காண்பிக்கிறது, தைரியத்தை காண்பிக்கிறது. இயேசு எனக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார். அந்த தைரியத்தினாலே, அந்த அதிகாரத்தினாலே அந்த பிசாசை என்ன செய்யணும்? அதட்டி வரட்டணும். இயேசு அதை அதட்டினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற பிசாசுகளை, உங்க வாழ்க்கையில பொல்லாப்பை கொண்டு வருகிற பிசாசுகளை, தந்திரங்களை நீங்க அதட்டி அதிகாரத்தோடு, தைரியத்தோடு அதைக்கு எதிராக இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க. கர்த்தர் மகிமையான விடுதலையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. குறிப்பாக எந்த பயன்படுத்தணும்? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும். என் நாமத்தினாலே நீங்க கேட்கிறதையெல்லாம் நான் கொடுப்பேங்கிறார். அவருடைய நாமத்தை பயன்படுத்தணும். இயேசுவின் நாமத்தினால நான் விரட்டுகிறேன் என்று சொல்ல வேண்டும். அடுத்தது இயேசு சாமியே சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணோம், சீசங்கெல்லாம் சொல்றாங்க, நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணோம், பிசாசு என்ன பண்ணல? ஓடல. நீங்க ஜெபம் பண்ண மட்டும் எப்படி ஓடுது? அவர் சொன்னாரு, சில ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அல்லாமல் அதை விரட்ட முடியாதுப்பா. அப்போ பிசாசினுடைய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகணும்னா, பிசாசினுடைய போராட்டங்கள் விலகணும்னா, அவன் தோற்று போகணும்னா
நீங்க உபவாசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. என்னவா மாறணும்? உபவாசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். உபவாசத்தோடு கூட என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். நிறைய பேர் உபவாசம் இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட உபவாசம்? ஜெபிக்காத உபவாசம். அவங்க வேலை பாட்டுக்கிட்டு அவங்க வேலை செய்வாங்க. அதுக்கு பேர் உபவாசம் இல்ல, பட்டினி. சோ உபவாசத்தோடு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். என்ன காரியம் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல பிசாசினால, சத்ருவினால வருகிறதோ அதை எதிர்த்து 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 உங்களுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்பட வேண்டும். அந்த ஜெபத்துக்கு பிசாசு ஸ்தோத்திரம் விரட்டி அடிக்கப்படுறான். அப்படி பிசாசை நீங்க எதிர்க்கும் பொழுது அவன் ஓடியே போவான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதிர்க்கணும். பிசாசை என்ன பண்ணணும்? எதிர்க்கணும். சில பேர் பிசாசை வரவேற்கிறாங்களாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளா நம்ம இருக்கக்கூடாது. பிசாசு நமக்குள்ள சிந்தனையில தூண்டுவான். பிசாசு நம்முடைய குடும்பத்துல சில காரியத்தை கொண்டு வருவான். அதை வரவேற்கிற வண்ணமாய் நம்ம செயல்படாம அதை எதிர்க்கிறவர்களாக உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் உபவாசித்தார். உபவாசித்த பொழுது யார் வந்தது? சத்துரு வந்தான். பாருங்க, ஆண்டவர் சோதிக்கும்படியாக மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்திலையும் லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்திலும் 4ஆம் அதிகாரத்துல, 2 புத்தகத்திலையும் 4ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்ம உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான். அவனுடைய தந்திரங்கள் நம்மை விட்டு ஓடி போகும். அல்லேலூயா. சோ அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், பிசாச ஆண்டவர் எப்படி மேற்கொண்டார்? மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 4ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட காரியத்தினால் அதை விலக்கி போட்டார்னா, வேத வசனத்தினால. பிசாசு சொல்றான், நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகளை எல்லாம் அப்பமாக்கும். உடனே ஆண்டு சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினாலே பிழைப்பான். அப்ப பிசாச வார்த்தையை கொண்டு ஆண்டவர் மேற்கொண்டார். உங்க வாழ்க்கையில எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டு வரும் போதெல்லாம் வேத வசனங்களை சொல்லி நீங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். பாருங்க, சில விஷயம் நமக்குள்ளேயே எதிர்மறையான சிந்தனைகள் வரும், நமக்குள்ளேயே வரும். பிசாசு தந்திரமாக நம் சிந்தனைக்குள்ளேயே வருகிறவனாயிருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பாருங்க வசனத்தினாலே அவனை மேற்கொண்டார். தாவீது கூட சொல்றாரு, ஆத்துமாவே நான் நம்புறது அவரால. தனக்குள்ள எழும்புகிற சில எதிர்மறையான யோசனைகளை கூட அவன் ஜெபத்தினாலும் வசனத்தினாலும் ஸ்தோத்திரம் தனக்குள்ள இருக்கிற அந்த போராட்டத்தை ஜெயம் எடுக்கிறான். இன்னைக்கு நாமளும் வேத வசனங்களை சொல்லி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உலகத்துல பிசாசு பயப்படக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் எதுனா வேத வசனம். நீங்க பைபிள்ல பாருங்க, எபேசியரின் புஸ்தகத்துல எழுதியிருக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் கவனிக்கிறோம். எல்லாமே பாதுகாப்பை கொடுக்கிற ஆயுதம். ஆனா ஒண்ணுதான் சத்துருவை கொல்லக்கூடிய ஆயுதம். அதுதான் வசனம் என்கின்ற ஆவியின் பட்டயம். அல்லேலூயா. அப்போ வசனத்தை எடுத்து பிசாசை நம்மளால சாகடிக்க முடியும். ஆகினால வசனங்களை கொண்டு நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அடுத்ததாக நான் வேகமாய் சொல்ல விரும்புறேன். லூக்கா 4:14 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினால. எதனாலங்க? பரிசுத்த ஆவியில நிரம்பி சத்துருவை நம்ம மேற்கொள்ளலாம். சிம்சோன் கட்டப்பட்ட நிலையில இருந்த பொழுது ஆவியானுடைய பிரசன்னம் வரும் பொழுது அதை ஒரு சின்ன நூலை போல அறுத்து போட்டானா. ஆக தேவ ஆவியில நிரம்பி நாம் சத்துருக்கு விரோதமாய் ஜெபிக்கும் பொழுது சத்துருனுடைய தந்திரங்கள் எல்லாம் உடையும். அவன் நம்ம எல்லையை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்ததாக 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பார்க்கிறோம், தாவீது தேவனை துதித்து ஆராதிக்கிறவனாய் இருக்கிறான். அந்த துதியினாலே சவுலுக்குள் இருந்த அசுத்தாவி ஓடினது. நமக்குள்ள மட்டுமல்ல, நம்ம எல்லைக்குள்ள மட்டுமல்ல, நம்ம பாடும் பொழுது மற்றவர்களுக்கு பிடித்திருந்த பிசாசுகளும் அசுத்தாவிகளும் கூட ஓடக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்துல சொல்றாரு, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய சேனைகளினுடைய கர்த்தருடைய நாமத்துல நான் வரேன்னு சொல்லி கோலியாத்துக்கு முன்னாடி ஆண்டவருடைய நாமத்துல போய் நின்ன பொழுது 40 நாளாய் சவால் விட்டு கொண்டிருந்த சத்ருவான கோலியாத் விழுந்து போனான். அல்லேலூயா.
ஆகவே கர்த்தருடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தை நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற சத்துரு தோற்று போவான், ஓடியே போவான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். கடைசியாய் பார்க்கிறோம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-18 வரைக்கும் சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஆமென். அதுல ஒவ்வொன்றாய் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், நீதியை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம், நாம் நீதியை தரித்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். தலை சீரா என்கின்ற இரட்சண்யம் என்ற தலை சீராவை தரித்து கொள்ள வேண்டும். ஆயத்தம் என்கின்ற பாதரட்சியை தரித்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொன்றாய் சொல்லுகிறார். ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாக, ஒரு ஆவிக்குரிய நல்ல ஆயுதமாகிய இப்படிப்பட்டதை நாம் தரித்து கொள்ளும் பொழுது பிசாசு நமக்கு விரோதமாய் போராடும் பொழுது நாமளும் சேதப்பட மாட்டோம். நம்ம கையில இருக்கிற பட்டயம் என்கின்ற வேத வசனத்துக்கு ஒப்பாய் இருக்கிற ஆவியின் பட்டயத்தை எடுத்து அவனை அழித்து போடலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நாம அந்த சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ள வேண்டும். சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான் அதை மட்டும் வாசித்து முடிக்கிறேன். எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், 14-18 வரைக்கும் வாசிக்கிறேன். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கான் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதல்களோடும் விழித்து கொண்டிருங்கள். அப்படி நீங்க இருக்கும் பொழுது சத்துரு ஓடியே போயிடுவான். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட்டு அல்லது எழுந்து நின்று, முதல்ல பிசாசை விரட்டணும்னா, உங்க வாழ்க்கையிலிருந்து ஓடணும்னா நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியணும். 2வது விசுவாசிக்கணும். 3வது அதிகாரத்தோடு, தேவன் கொடுத்த அதிகாரத்தோடு அதுக்கு எதிராய் பேச வேண்டும். 4வது உபவாசிக்க வேண்டும். 5வது ஜெபிக்க வேண்டும். 6வது துதித்து ஆராதிக்க வேண்டும். ஸ்தோத்திரம், வேத வசனத்தை பயன்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவில நிரம்ப வேண்டும். ஸ்தோத்திரம், ஆராதித்து துதிக்க வேண்டும். கர்த்தரின் நாமத்தை பயன்படுத்த வேண்டும். சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளணும். இதையெல்லாம் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில பிசாசு எந்த ரூபத்துல எந்த விதத்துல வந்தாலும் அவன் ஓடியே போயிடுவான். நமக்கு ஒரு பெரிய ஜெயம் உண்டாகும். ஆமென். நம்பிக்கையோடு சொல்லுவோமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே.
கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம், என் வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம், என் வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளையே, இன்னைக்கு பிசாசு எந்த விதத்துல எல்லாம் உனக்கு எதிராக எழும்பி இருக்கிறான், எந்த இடத்துல எல்லாம் எழும்பி இருக்கிறான், யார் மூலமெல்லாம் எழும்பி இருக்கிறான். சோ இன்னைக்கு அவனை மேற்கொள்ள, அவனை விரட்டி அடிக்க கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குதத்தம் நமக்குள்ள நிறைவேறணும்னா ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டாம். நம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பிசாசை எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போகிறான். இன்னைக்கு சத்துருவ, பாவத்தை, பொல்லாப்ப, தீய வழிய எதிர்க்கிற ஒரு நபராக நாம் மாற வேண்டும். எப்படி எதிர்க்க வேண்டும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசினுடைய காரியங்களை எதிர்க்க வேண்டாம். அதை எதிர்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதத்துல அவன் உங்களை விட்டு ஓடியே போயிடுவான். இந்த மாதத்தில் மட்டுமல்ல, நிரந்தரமா அவன் ஓடி போயிடுவான். நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்க்கணும். அவனை எதிர்க்கும் பொழுது விசுவாசத்தோடு எதிர்க்கணும், அதிகாரத்தோடு எதிர்க்கணும், உபவாசத்தோடு எதிர்க்கணும், ஜபத்தோடு எதிர்க்கணும், வேத வசனத்தோடு எதிர்க்கணும், பரிசுத்த ஆவியோடு எதிர்க்கணும், துதித்து ஆராதித்து எதிர்க்கணும், கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எதிர்க்கணும், சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு எதிர்க்கணும். இப்படி எதிர்க்கும் பொழுது அவன் ஓடி மட்டுமல்ல, அவன் அழிந்தே போய்விடுவான், அவன் அழிந்தே போய்விடுவான். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. உன் பிள்ளைக்குள்ள, உன் கணவனுக்குள்ள, அல்லது உன் வீட்டில உன் மனைவிக்குள்ள, யாருக்குள்ள இருந்து சத்துரு போராடினாலும் இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி, இந்த வாக்குத்தத்தத்துல தேவன் கொடுத்த ஆலோசனையின்படி நீங்க விசுவாசத்தோடு ஜெபிச்சு பாருங்க. இந்த மாதத்திலே ஒரு மகிமையான விடுதலைய உங்கள் குடும்பங்களிலே நீங்கள் அனுபவிப்பீர்கள், உங்கள் வாழ்க்கையில அனுபவிப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்கு விரோதமாக, ஆண்டவரே எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக, எங்கள் கிராமத்திற்கு விரோதமாக, எங்கள் தேசத்துக்கு விரோதமாக ஆண்டவரே எழும்பி செயல்படுகிற எல்லா சத்துருக்களையும் இதோ இப்பொழுதே இயேசுவாகிய கர்த்தாவே உமக்கு கீழ்ப்படிந்து நாங்க எதிர்த்து நிற்க போகிறோம்ப்பா, நாங்க எதிர்த்து நிற்க போகிறோம்ப்பா. விசுவாசத்தோடு எதிர்க்கிறோமாப்பா, அதிகாரத்தோடு எதிர்க்கிறோமாப்பா, உபவாசத்தோடு எதிர்க்கிறோமாப்பா. ஆமாண்டவர், ஆமாண்டவர், ஆமாண்டவர ஜபத்தோடு எதிர்க்கிறோமாப்பா, வசனத்தோடு எதிர்க்கிறோமாப்பா, ஆவியில நிரம்பி எதிர்க்கிறோமாப்பா. எல்லா சத்துருவின் கிரியைகளும் அழிந்து ஒழிந்து போவதாக, எல்லா பொல்லாப்பும் விலகி ஓடுவதாக என் தேவன் பலமாய் கிரியை செய்யும். அன்றைக்கு தாவீதை பலப்படுத்தினீங்களே ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால வந்தானே துதிக்கிற ஒரு நபராக, துதிக்கும் பொழுது ஆண்டவரே சவுலுக்குள்ள இருந்த அசுத்தாவி ஓடினத ஆண்டவரை துதிக்கும் பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டையா. நாங்க துதிக்க துதிக்க எங்க வீட்டின் எல்லைகளில் இருக்கிற சத்துருவின் கிரியைகள் எல்லாம் அழிந்து ஒழிந்து போவதாக. ஆம் தகப்பனே, உம்முடைய நாமத்தினாலே கோலியாத்தை விழத்தள்ளினது போல நாள் கணக்காயிருக்கிற போராட்டங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால ஒரு முடிவுக்கு வருவதாக ஒரு முடிவுக்கு. ஆமா தகப்பனே, சர்வாயுத வர்க்கங்களை தரிக்கட்டும். சத்தியம் என்கின்ற கச்சை, நீதி என்கின்ற மார்க்கவசம், ஆண்டவரே அப்பா ஆவிக்குரிய ஆண்டவரே நற்குணங்களை எல்லாம் நாங்க தரித்து கொள்ளட்டும் ஐயா. விசுவாசத்தை தரித்து கொள்ளட்டும் ஐயா. ஆண்டவரே வேத வசனம், தேவ வசனம் என்கின்ற ஆவியின் பட்டயத்தை நாங்க எடுத்துக்கொண்டு ஆண்டவரை சத்துருவை அழித்து போடட்டும். கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்புவீராக. இந்த மாதம் எங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில விடுதலையின் மாதமாக, ஆண்டவரே கர்த்தாவே சத்துரு விலகி ஓடின மாதமாக, எங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகிற மாதமாக
அமையும்படியாய் கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. உம்முடைய நடத்துதலும் பிரசன்னமும் பாதுகாப்பும் எங்க எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் முதல்ல ஜெபித்தது போலவே எல்லா பாதுகாப்பு கிடைக்கட்டும், நல்ல ரிசல்ட்ஸுகள் கிடைக்கட்டும். ஆண்டவரே, எலெக்ஷனை குறித்து, எக்ஸாமை குறித்து நல்ல ரிசல்ட் எல்லாம் நாங்க இந்த நம்ம மாதத்துல நாங்க சுதந்திரிப்பதற்கு எங்கள் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வீராக. நன்மை கிருபை தொடரட்டும், எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லட்டும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரலையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அனேனமும் ஆறுதலும் சமாதானமும் நம்முடைய சபையார் யாவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றைக்கும் என்றென்றும் சதா காலங்களிலும் அவருடைய மட்டும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.